அம்பாறை, வடிநாகல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. அம்பாறையில் ஏற்பட்ட சிறிய அளவிலான நில அதிர்வு குறித்து ஆராயப்படுகின்றது. புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம். அம்பாறை, வடிநாகல பகுதியில் மீண்டும் நில அதிர்வு பல்லேகல ஆய்வு மையத்தில் பதிவாகியது. புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. அம்பாறை, வடிநாகல பகுதியை அண்மித்த பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. இந்த நில அதிர்வுகள் நில அதிர்வு கண்காணிப்பு மையங்களில் பதிவாகவில்லை. புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் குறிப்பிடுகின்றது. நில அதிர்வுகளை கண்காணிப்பதற்காக 3 நடமாடும் கண்காணிப்பு நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளன. புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம். நேற்றிரவு வடிநாகல பகுதியில் மீண்டும் நில அதிர்வு. உண்மையில் இவை நில அதிர்வுகளா? மக்களை உயிராபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அதிர்வுகளை கண்டறிவதற்கான விஞ்ஞான ரீதியிலான வழிமுறைகள் எப்போது அறிமுகப்படுத்தப்படும்? நன்றி மறவா எதிர்கால சந்ததியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மேல்மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஜெயந்தடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். நாரகம்பேட்டை, தாப்ரே மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். சுதந்திர நண்பர் கழகத்துடன் தொடர்புடைய கௌதம முன்பள்ளியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவும் கலை நிகழ்வும் இன்று முற்பகல் நடைபெற்றது. தமக்கு கை கொடுத்தவருக்கு நன்றி விசுவாசம் காண்பிப்பதனை விடுத்து அவரை விட உயரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என நினைத்தால் அது முட்டாள்தனமாகும். அது செய்ய முடியாத ஒன்றாகும். இந்த பிள்ளைகளை நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக தமது ஆசிரியர்களுக்கு உதவும், தமக்கு கற்பித்தவர்களுக்கு உதவும், பாடசாலைக்கு உதவும் பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் நாட்டின் சிறந்த பிரஜைகளாக வாழ முடியும் என்பதனை நான் கூறிக்கொள்கின்றேன். இலங்கையில் உள்ள ஆங்கில ஆசிரியர்களால் உரிய முறையில் ஆங்கில மொழியில் உரையாட முடியாது என அரசு முகாமைத்துவ மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சர் நவீன் திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொத்மலை அம்பத்தலாவ ஸ்ரீ ரத்ன மாபால அறநெறி பாடசாலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மிகவும் கவலையுடனேயே தெரிவிக்க வேண்டியுள்ளது. 6000-7000 ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கின்றனர். அந்த ஆங்கில ஆசிரியர்களாலும் சரிவர ஆங்கில மொழியில் கதைக்க முடியாது. எனினும் இந்த கல்வி கட்டமைப்பிற்காக பெருந்தொகை நிதி முதலீடு செய்யப்படுகிறது. உண்மையிலேயே எமது கல்வி முறைமை பயனற்ற கல்வி முறைமையா? எமது நாட்டில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக எமது பொது நிர்வாகம், கல்வித்துறையில் நிலவும் குறைபாடுகள், அதே போன்று வைத்தியசாலைகளில் நிலவும் குறைபாடுகள், ஊழல், மோசடி, களவு ஆகிய அனைத்தையும் படிப்படியாக குறைப்பதற்கான சவாலை நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு தொகை பாடநூல்களை வர்த்தகர் ஒருவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் 3 திக்வெல்ல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திக்வெல்ல விஜித மத்திய மகா வித்தியாலயத்திற்கு சொந்தமான ஒரு தொகை பாடநூல்கள் அந்த பாடசாலையுடன் தொடர்புடைய ஒருவரால் பணத்திற்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த பாடநூல்களை கொண்டு செல்வதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை 1 மணியளவில் பாடசாலையின் களஞ்சிய அறையொன்றிலிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த பாடநூல்களை கொள்வனவு செய்திருந்ததாக கூறப்படும் வர்த்தகருடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் பாடசாலையின் அலுவலக உதவியாளர் மற்றும் காவலாளி ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. சுமார் 5335 பாடநூல்கள் விற்பனைக்காக கொண்டு செல்வதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அடுத்த வருடத்திற்காக விநியோகிக்கப்படவிருந்த ஒரு தொகை பாடநூல்களும் இதில் அடங்கியிருந்தமை தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக திக்வெல்ல விஜித மத்திய மகா வித்தியாலய அதிபரிடம் வினவப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிதி மோசடி குறித்த விசாரணைகளுக்கு தயாரான போது அதனை சீர்குலைக்கும் நோக்கில் இனம் தெரியாதவர்களால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என பாடசாலையின் அதிபர் கூறினார். பழைய பாடநூல்களை வெளியாருக்கு விற்பனை செய்வதற்கான எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை எனவும் அவற்றுடன் புதிய பாடல் நூல்கள் எவ்வாறு கலந்துள்ளன என்பது கேள்விக்குறியாக உள்ளது எனவும் அந்த பாடசாலையின் அதிபர் தெரிவித்தார். அடுத்த வருடத்திற்கான பாடநூல்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பாக மாத்தறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அடுத்து வருவது சக்தியின் தேடலில்.
நீரூற்றுகளின் பிரபலமான மலையகத்தில் மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நுவரெலிய பிரதேச சபைக்குட்பட்ட மூட்டுவெளி தோட்டத்தின் பிரைமோர் குடியிருப்பே இது. தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மிக நீண்ட காலமாக போராடிய பின்னர் தற்காலிகமாக நீர்த்தாங்கி ஒன்று பொருத்தப்பட்டுள்ள போதிலும் 2 நாட்களுக்கு ஒரு தடவையே அதற்குள் நீர் நிரப்பப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு சண்டை பிரச்சனை போட்டு கடைசியில நாங்க எங்களோட சொந்த காசை தாரோம், மாசத்துக்கு எவ்வளவு கரண்ட் பில் வந்தாலும் நாங்க கட்டுறோம்னு சொல்லி இந்த டங்கிக்கு தண்ணி கொஞ்சம் நிறைச்சுக்கிறோம். 2 நாளைக்கு ஒருக்கா தான் அது நிறைச்சுக்கிறோம். சின்ன மோட்டர் ஒன்று ஃபிட் பண்ணிருக்காங்க. அந்த அளவு தண்ணி எங்களுக்கு இன்னைக்கு இழுத்து கொடுக்குது இல்ல. இப்போ நாங்கள் காசு கட்டியிருக்கோம் 2 லட்சம் ரூபா கிட்ட. இன்னைக்கு அவங்க 30,000 40,000 ரூபா மோட்டர் ஒன்று தான் போட்டிருக்காங்க. இப்போ என்கிட்ட இது யார் சரி யூனியன் மூலியமோ அல்லது நிர்வாகம் மூலியமோ அல்லது NST மூலியமோ இது தண்ணி எடுத்து கொடுத்தாக்க ரொம்ப பெரும் உதவியா இருக்கும். இதுல அத்துடன் சுத்தமான குடிநீர் இன்மையினால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதுடன் தமது நாளாந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் காலதாமதம் ஏற்படுவதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய பங்களிப்பு வழங்குகின்ற தோட்டப்புற மக்களின் அன்றாட தேவைகளில் ஒன்றாக விளங்கும் குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய அதிகாரிகள் காலம் தாழ்த்துவது ஏனோ? பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. முந்தல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சமீரகம கிராமத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வீடொன்று முற்றாக சேதமடைந்துள்ளது. இரவு வேளையில் எரிந்து கொண்டிருந்த குப்பி விளக்கு வெடித்தமையினால் வீடு தீப்பற்றிக் கொண்டதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இதன்போது நாசமாகியுள்ளதாக முந்தல் போலீசார் தெரிவிக்கின்றனர். வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த தீ விபத்து சம்பவித்துள்ளதாகவும் இதன்போது எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தொடர்பது விளையாட்டுச் செய்தி. மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கால்பந்தாட்ட தொடரில் மாலிதீவு அணி சாம்பியனானது. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் தோல்வியடைந்தது. நாவலப்பட்டி ஜெயதிலக மைதானத்தில் இன்று முடிவுக்கு வந்த இந்த கால்பந்தாட்ட தொடரில் 4 நாடுகள் போட்டியிட்டன. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் மாலைத்தீவு அணிகள் இன்று விளையாடின. முதற் பாதியில் 2 அணிகளாலும் கோல் போட முடியவில்லை. 2ஆம் பாதியில் 57வது நிமிடத்தில் மாலைத்தீவு அணி வீரர் ஹகித் ரில்வான் போட்டியில் முதல் கோலை போட்டார். அப்துல் அசதுல்லா மாலைத்தீவு அணிக்கு 2வது கோலை ஈட்டிக் கொடுத்தார். பாகிஸ்தான் அணியால் 1 கோலை மாத்திரமே போட முடிந்தது. அதற்கமைய முதல் தடவையாக நடத்தப்பட்ட மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கால்பந்தாட்ட தொடரில் மாலைத்தீவு சாம்பியனானது. அடுத்து வருவது கசக்கும் உண்மை தொகுப்பு. தமது கொள்கைகளுக்கு எதிரான செயற்பாடு மற்றும் அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடந்த புதன்கிழமை சர்வதேச ஒலிம்பிக் குழுவினால் இடைநிறுத்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஊழல் மோசடி காரணமாக 11 மாத சிறை தண்டனையை எதிர்நோக்கிய லலித் பானோட் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தெரிவாகியமையே அந்த சங்கம் இடைநிறுத்தப்பட்டமைக்கான காரணமாகும். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அபய் சிங் சவ்தாலா இந்திய குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவர் என்பதால் அந்த சங்கமும் சர்வதேச தடைக்கு இலக்கானது. ஊழல் மோசடி மற்றும் அரசியல் தலையீடுகள் காரணமாக இந்தியாவில் விதிக்கப்படும் இவ்வாறான தடைகள் இலங்கையில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றன? நாம் நாட்டினுள் பலமான நிலையில் இருக்கின்றோம். இருப்பினும் இலங்கையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் சட்ட திட்டங்களின் பிரகாரம் செயற்படுவது போல் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும். அதாவது தேர்தல் நடத்துவது, ஆவண கொடுக்கல் வாங்கல், எமது நிதியை செலவழித்தல், போட்டிகளை நடத்துதல், அணி தெரிவு என சகலதும் சீராக இருந்தால் மாத்திரமே எம்மால் சர்வதேசத்திற்கு செல்ல முடியும். 1983ஆம் ஆண்டு மற்றும் 1987ஆம் ஆண்டில் மெய்வல்லுநர் சங்கத்திற்கு அந்த நிலைமை ஏற்பட்டது. இலங்கை மெய்வல்லுநர் சங்கம் சர்வதேச தடைக்கு இலக்காகும் அபாயம் தற்போது குறைவடைந்துள்ளது. கடந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரிகள் குழுவை சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனம் தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டுள்ளதே அதற்கு காரணமாகும். முழுமையான அங்கத்துவத்தை பெறுவதற்கு எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் புதிய யாப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. தமது கொள்கைகளுக்கு இழுக்கு ஏற்படும் விதத்தில் அரசியல் தலையீடுகளுடன் கிரிக்கெட் நிர்வாக குழு இருந்தால் அது தடை செய்யப்படும் என கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை எச்சரித்திருந்தது. இலங்கை உள்ளிட்ட அங்கத்துவ நாடுகள் அது சார்ந்த மறுசீரமைப்பை 2013ஆம் ஆண்டுக்கு முன்னர் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை கேட்டுள்ளது.
எமது ஒலிம்பிக் சங்கமும் நீண்ட காலம் செல்ல முன்னர் தடை செய்யப்படும். இந்தியாவில் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இருந்த சுரேஷ் கல்மாடி சிறைக்கு சென்றார். எமது கல்மாடி அமைச்சின் செயலாளராகவும் இருந்தார். ஜனாதிபதி ஆலோசகரானார். தற்போது பாருங்கள் இந்த அரசாங்கம் எவ்வளவு நல்லது என்று. ஒலிம்பிக் இல்லத்தில் 3 லட்சம் ரூபாவுக்கே சீன சிற்றுண்டிச்சாலை இடமளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 6 லட்சம் ரூபாய் செலுத்தப்படுவதாக அங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். உடற்பயிற்சி கூடத்தை 1 லட்சம் ரூபாவுக்கு வழங்கியுள்ளார்கள். எனினும் உடற்பயிற்சி கூடத்தின் வருடாந்த அங்கத்துவ கட்டணம் 1 லட்சம் ரூபாவாகும். எனவே அமைச்சரே, இவை திருட்டல்லவா? இந்தியாவின் நிலைமை இலங்கைக்கும் ஏற்படுவதை தவிர்க்க விளையாட்டுத்துறை சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமல்லவா? இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.